நான் அவர் அருகில் போகிற பொழுது அப்படியே கட்டி பிடிச்சார் என்ன. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் உங்கள் ஃபேன் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டார். அவர் உங்கள்கிட்ட சொல்கிறார். கேட்டார். அமீர் கானை விட அதிகம் ரசிகர்களை வைத்திருக்கிற தலைவர் விஜய். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவில், சவுத் இந்தியாவில் வச்சிருக்கிறது இது. கடல் கடந்த நாடுகளிலும் விஜயனுடைய படம் துபாயில் ஓடுதுன்னா, தோஹாவில் ஓடுதுன்னா, பஹ்ரைனில் ஓடுதுன்னா பார்ப்பறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கும். அவ்வளோ புகழ்பெற்ற கலைஞர். ஒரு உப்புக்கல்லுன்னா அவர் வைரம். அந்த வைரம் இந்த உப்புக்கல்லை மெச்சியது ரொம்ப 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 அரிதான சம்பவம். அவருடைய விசாலமான மனப்பான்மைக்கும் அந்த பெருந்தன்மைக்கும் நான் அப்போதே கடமைப்பட்டு விட்டேன். என்ன பேசுனீங்க, என்ன நடந்தது? ஒரு 40 நிமிடம் உரையாடினோம். நான் சொன்னேன், கட்சியை கட்டமைக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம், கட்சியை கட்டமைக்கணும். அது அண்ணன் செங்கோட்டையன் நீங்கள் மகிழும்படி செய்வார். அவர் இருந்தாரா? அவர் இல்லை. அது போக மாவட்டம் தோறும் சேர்வர்கள் கூட்டம் நடத்தணும். காலையில் 10 மணிக்கு மதுரைன்னா, இப்போ மாலையில் திண்டுக்கல், அடுத்த நாள் காலையில் தேனின்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் மேலூர், இப்படி சேரூர்கள் கூட்டங்களை நடத்தி அப்போதான் அவன் உங்களுக்கு கமிட் ஆகும். நமக்கும் கடமை இருக்கிறது என்பது அவனுக்கு அந்த உணர்வு வரும். ஒரு யுத்த காலத்தில் அவங்கள நம்ம கூர்மைப்படுத்த வேண்டிய கடமையும் அவனை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல ஐடியா தான், பண்ணலாம் அப்படின்னாரு.